நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால படம் ஓடலன்னு ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆனா பல காரணங்களால கிட்டத்தட்ட 45 கோடி செலவு செஞ்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் வந்து மொத்த தியேட்டரிக்கல் ரிலீஸ்ல 1 லட்சம் கூட வசூலிக்காம போன படம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த படம் தான் இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஃபிளாப்னு பாலிவுட் மீடியா குறிப்பிட்டாங்க. அதுதான் அஜய் பால் இயக்கி அர்ஜுன் கபூர், பூமி பெட்னகர் நடிச்சு 2023 நவம்பர் 3ஆம் தேதி வெளியிடப்பட்ட லேடி கில்லர். அஜய் பால் இதுக்கு முன்னாடி இயக்கிய எரோட்டிக் த்ரில்லர் படம் BA பாஸ், அதுக்கப்புறம் கோர்ட் ரூம் டிராமா படம் செக்ஷன் 375 இதெல்லாம் பெரிய ஹிட். அதுக்கப்புறம் மூணாவதா டாப்ஸி வச்சு இயக்கிய பிளர். இந்த படம் நேரடி OTT ரிலீஸ். நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான், ஆனா நஷ்டம் எதுவும் கிடையாது. 2 ஹிட் கொடுத்த டைரக்டர் படம், அர்ஜுன் கபூர், பூமி பெட்னகர் இப்படி பெரிய ஸ்டார்ஸ் இருந்தும் படம் ஃபிளாப் ஆக என்ன காரணம்? இதுக்கு முன்னாடியே ஹிந்தியில பல படங்கள் ஃபிளாப் ஆயிருக்கு. உதாரணமா பிரபாஸ், சைஃப் அலிகானோட ஆதிபுருஷ், அப்புறம் டைகர் ஷெரஃபோட கணபத், ஹிருத்திக் ரோஷனோட கைட்ஸ், அக்ஷய் குமாரோட ஜோக்கர் இந்த மாதிரியான படங்கள் வந்து சில கோடி ரூபாய் கூட சம்பாரிச்சு கொடுத்துச்சு. ஆனா இந்த லேடி கில்லர் ரிலீஸ் முதல் நாள் வந்து மும்பையிலையும் டெல்லியிலையும் மட்டுமே ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. அதுவும் வெறும் 12 காட்சிகள் மட்டுமே ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு மோசமா இருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா 2022 ஏப்ரல்ல தொடங்கின இந்த லேடி கில்லர் படப்பிடிப்பு பட்ஜெட் ஓவரா ஆனதாகவும், அதுக்கப்புறம் படத்தோட சில சீன்கள் வந்து ரீஷூட் பண்ண வேண்டியதாகவும் இருந்தது அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்லப்படாட்டினாலும் சில ஊடகங்கள் இத பதிவு செஞ்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி 90% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 to 4 days வெளிப்புற படப்பிடிப்புகள் இருந்திருக்கு. அது எங்க ஷூட் பண்ணணும்னா உத்தரகாண்ட்ல ஷூட் பண்ணணும். அப்போ அங்க வந்து மழை நிக்கிறதுக்காண்டி அந்த படப்பிடிப்பு குழு காத்திருந்திருக்காங்க. ஏற்கனவே படம் ஓவர் பட்ஜெட் ஆகிருச்சு. படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல டிசம்பர்ல ஸ்ட்ரீம் பண்றதுக்கான வியாபாரமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் டீல். சோ இதுக்கு மேல காத்திருந்தா வேலைக்காகாது. எடுத்த வரையும் படம் இருக்கட்டும். எடிட்டிங்ல கதைய கோர்வையா மாத்துனதா சொல்லப்படுது. ஒரு பக்கம் படம் முழுசா தயாராகல, இன்னொரு பக்கம் படத்தோட டைரக்டரோ இல்ல அந்த படத்துல நடிச்ச நட்சத்திரங்களோ யாரோ அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்கான ஆர்வத்தை காட்டல. படமும் நவம்பர் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எப்படியும் 4 to 7 வாரத்துக்கு அப்புறம் OTTல ரிலீஸ் ஆயிரும். அதுல காசு வரும்னு வெயிட் பண்ணாங்க. ரிலீஸ் முதல் நாள்ல முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் 12 காட்சிகள் மட்டுமே ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு மொத்தமா 293 டிக்கெட் மட்டுமே விற்பனையாகி முதல் நாள் கலெக்ஷன் 38,000 மட்டும் வந்திருக்கு. படத்தோட மொத்த தியேட்டரிக்கல் ரன்ல 60,000 ரூபாய் வசூல் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. இந்தியாவிலேயே பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு 1 லட்சம் கூட வசூலிக்காததாலதான் இந்த படத்தை இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஃபிளாப்னு சொல்றாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா படத்தை எப்படியாவது நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னு தான் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா படத்தோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அவங்க கூட ஒப்பந்தம் பண்ணதை நெட்ஃபிளிக்ஸ் வந்து அந்த டீலை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கடைசியா இந்த படத்தோட தயாரிப்பாளர்களுள் ஒருவருமான டி சீரீஸ் லேபிள் ஓனருமான பூஷன் குமார் டி சீரீஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இந்த படத்தை இலவசமா பாக்குற மாதிரி செப்டம்பர் 2024 2ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க.